ஏன் தெய்வ சிகாமணி வந்து தமிழறிமணியன் ஆனார்னா, அரசு ஊழியர் வந்து அரசியல் பேசுவது அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக வந்து தவறு. அவர் அரசு ஊழியராக இருக்கிறார். அதனால அவருடைய பெயரை வந்து ஒழித்துக் கொள்வதற்காகத்தான் மணின்னு சொன்னால் நிறையா மணி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தன்னை வந்து தமிழறிமணியன் என்று அவர் அறிவித்துக் கொண்டார். ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னா, மதுரையைச் சேர்ந்த அவருடைய நண்பர் சிதம்பர பாரதி சொல்றாரு, இவர் காமராஜரோடு பழகியவர் அல்ல. ஆனால் காமராஜர் தான் தமிழ் அறிவின்னு சொன்னார். அப்படி சொன்னார்னு ஒன்று சொல்றாருல, அது ஒரு பித்தலாட்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட குணம் ஒன்று இருக்கு. தான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், அந்த அதீதமான மனநிலை அவருக்கு உண்டு. அவர்கிட்ட போய் நீங்க பேச்சாளர்னு சொன்னா சும்மாவார். அவருக்கு என்னன்னா, ஒரு குரு பீடம் மாதிரி ஆசிரியர் வழங்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி, தான் சொல்றதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உளவியல் சிக்கலோடு அவர் அதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தொகுதிக்கு 2000 ஓட்டாவது நான் வாங்கணும் அப்படின்லாம் சொன்னார். அவருக்கு இவரை யாருன்னே ஒன்றும் பொதுமக்களுக்கு தெரியல. இப்போ எல்லாராலையும் அறியப்பட்ட பேச்சாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ ஒரு நாஞ்சில் சம்பத் மாதிரி, லியோனி மாதிரி, அந்த கேட்டகரிக்குள்ளேயும் அவர் வரமாட்டார். அவர் ஒரு கட்டுரை தன்மையில் தான் அவர் பேசுவார். கொஞ்சம் எமோஷனலாக பேசுவார், நகைச்சுவை அவருக்கு பேச வராது, ரிப்பிட்டேஷன் வேறு அவருடைய பேச்சில் இருக்கும். அதனால் என்ன பண்ணான்னா, சாமானியர்களை ஈர்க்கக்கூடிய பேச்சு தான் அரசியல் வயப்படுகிற பேச்சு. அதனால் இவர் அரசியல்வாதியாக தன்னை அவர் கருதி கொண்டாரே தவிர அவருக்கு ஃபாலோவர்ஸ் யாருமே இல்லை. பொலிட்டிக்கல் புரோக்கராக நிறையா தூது போடுது. அவர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நான் வந்து வைகோவை முதலமைச்சராக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி விட்டேன் வந்து சபதம்லாம் ஏற்றாப்புல. அதை வந்து மதிமுக காரங்களே இப்படி ஒரு சபதத்தை வரைக்கும் ஏற்றது மாதிரி எனக்கு தெரியல. பல நண்பர்கள்ட்ட நான் பாஜகவுக்கு போக போகிறேன், கடிதம் எழுதியிருக்கிறார், ஆலோசனை கடிதம், நான் அதற்கு போக போகிறேன், ஒரு அணி திரட்டுற முயற்சி பண்ணியிருக்காரு. சிதம்பர பாரதி நான் கடிதமே வச்சுருக்கிறேன் அப்படின்னு மதுரையை சேர்ந்த சிதம்பர பாரதி ஆதாரமே நான் வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் வெளியிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பாஜக மைண்ட் செட்டுங்கிறது அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கிறது. அவர் காந்தியை பேசிக்கொண்டே கோட்சேவின் வழிவந்தவர்களோடு கூடி குழவுகிற பண்பு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. காமராஜரை போற்றிக்கொண்டே காமராஜரை உயிரோடு தீ வச்சு கொளுத்துறவங்களுக்கான கூட்டத்தோடு அவருக்கு ஒரு நேசம் இருக்கிறது இருக்குல்ல. இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, இந்த கள்ளத்தனம் இருக்குல்ல, இந்த கள்ளத்தனத்தை தான் நம்ம காட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுது. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், பேச்சாளர், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழறிமணியன் அவர் ஆரம்பத்தில் ஒரு பேச்சாளராக, சிறந்த பட்டிமன்றத்தில் இலக்கியவாதியாக அறியப்பட்டவர். பிற்காலத்தில் எல்லாராலும் ட்ரோல் செய்யப்படுகிறவராக மாறியிருக்கிறாரு. ஒரு கோமாளியாக, காமெடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணங்களாக வெவ்வேறு நேரங்களில் அவர் எடுத்த வெவ்வேறான முடிவுகள் வந்து அதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. தமிழறிமணியன் ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணார், அவர் எப்படி காமெடியனாக மாற்றப்பட்டார் சார்? அதாவது அவர் காமெடியனாக மாற்றப்பட்டதாக அவர் உணரலை, மற்றவன் தான் அதை காமெடியாக அவர் சீரியஸாக தான் தன்னை உணர்கிறார். அவருடைய இயற்பெயர் தெய்வ சிகாமணி. அவர் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். பள்ளிக்கூட ஆசிரியராக தன் வாழ்க்கையை வந்து அவர் தொடங்குகிறார். கல்லூரி காலங்களில் அவருக்கு காமராஜர் மேலே ஒரு பற்று ஏற்பட்டிருக்கு. அதே ஒரு வினோதமான விஷயம். ஏன்னா அவருடைய கல்லூரி காலம் என்பது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலகட்டம். அப்போ எல்லா மாணவர்களும் எதன்பால் ஈர்க்கப்படுவார்கள் என்றால் அந்த மொழி போராட்டத்திலே வந்து ஈர்க்கப்படுவார்கள். அது ஒரு மாணவர் போராட்டம். ஒட்டுமொத்த இளைஞர் எழுச்சியும் எந்த திசையை நோக்கி போகிறதோ அதற்கு எதிர் திசையில் தான் அவர் வாழ்க்கையை தொடங்குது. அப்பயே அவருடைய கோளாறு தொடங்கிருச்சுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அன்றைக்கு வந்து இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இளைஞர்களுடைய எழுச்சியாகவும், பண்ணையார்கள் ஆதிக்கத்துக்கு எதிரானதாகவும், ஜமீன்தார் அரசியலுக்கு எதிரானதாகவும், சாமானியர்களை டீ கடையில் அரசியல் பேசாதீர்கள்னு சில இடங்களில் போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறான்னு தெரியல, இங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. சலூன் கடையில் போட்டிருப்பான். ஏன் போட்டான்னா, சலூன் கடையிலையும் டீ கடையிலையும் அரசியல் பேச வைத்த பெருமை யாருக்குரியதுன்னா திராவிட இயக்கங்களுக்குரியது. நான் சொல்றது அந்த தொடக்க கால திராவிட இயக்கம், பேரறிஞர். அதுக்கு முன்னாடி வரையும் அரசியல் அது வந்து எப்படின்னா, அன்றைய திராவிட இயக்கம் அல்லது அன்றைய திமுகங்கிறது முழுக்க லட்சியவாதிகளால் நிரப்பப்பட்டது. திராவிடர் கழகத்தில் இருந்து பயிற்சி பெற்று, பெரியாரிய பயிற்சி பெற்று, மொழி பற்றி, சமூக நீதி பற்றி முழுமையான ஞானம் பெற்றவர்கள் மட்டுமே அரசியலில் வந்து வழிகாட்டிகளாக மாறிக்கொண்டிருந்த காலம். நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், நாஞ்சில் மனோகரன், வந்து ராஜாராம், ஒரு பெரிய வரிசை இருக்கிறது, காளிமுத்து. இது ஒரு பெரிய வரிசை. அது ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி பூராமே அரசியல்வாதிகளாக தோற்றமளித்த அந்த காலத்தில் அவர் வந்து 66 வந்து அவருடைய கூற்றுப்படி தான் நான் சொல்கிறேன், அவருடைய கருத்துப்படி தான் நான் சொல்கிறேன். 66 அவர் காங்கிரஸ்காரராக தன்னை வந்து காமராஜர் பின்னாடி சென்றதாக அவர் சொல்கிறார். 67 நமக்கு தெரியும் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ காங்கிரஸினுடைய வீழ்ச்சி காலத்தில் அவர் காங்கிரஸ்காரராக ஆகிறார். சரி, அது வந்து அவருடைய
விருப்பம், அவருடைய கொள்கை பற்றா அல்லது காமராஜர் யாருக்கு எந்த கருத்து ஈர்க்கும், யாருடைய தலைமை மீது அவர்களுக்கு வசீகரம் ஏற்படும், யாருடைய தலைமை மீது பற்று ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து தீர்மானிக்க முடியாது. அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ காமராஜரின் பாதை என்பது என்ன? அது ஏறத்தாழ காமராஜர் ஏற்றுக்கொண்ட கணக்குப்படி பார்த்தாலே காந்திய பாதை தான். அப்போது ஒரு காங்கிரஸ்காரனாக ஒரு மதச்சார்பு, இப்போ நீங்கள் காமராஜரினுடைய வரலாற்றில் அவருடைய கொள்கையை வந்து நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொள்கையில் உறுதியாக இருந்ததுனால தான் டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் வச்சு அவர் உயிரோட கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அன்றைய இந்துத்துவவாதிகள் வந்து. அது வேறு வேறு பெயர்கள் சூட்டிக்கிடுவாங்க. சாமியார்கள்லாம் சேர்ந்து இந்துத்துவவாதிகள், சாதுக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து அவர் உயிரோட கொலை செய்ய பார்த்தாங்க. அவர் தப்பிச்சு ஓடினது பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய வரலாறு இருக்கிறது. ஏன் சார் காமராஜருக்கு எதிராக அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க? இல்லை, காமராஜர் வந்து அன்றைக்கே வந்து, ஏன்னா காந்தியை கொலை செய்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கோட்சேயினுடைய அந்த வழி வந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவருக்கு எதிரான கருத்தை வந்து நீங்கள் காமராஜர் வந்து இந்த எங்கேயாவது நீங்கள் சாமி முன்ன போட்டால் பார்த்துருக்கீங்களா? அவர் தன்னை பகுத்தறிவாளர் என்று பிரகடனப்படுத்தி கொள்ளவில்லையே தவிர எல்லா இடத்துலையுமே அவர் வந்து இந்த சாதிக்கு, மதத்துக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி அவர் வந்து போகலை. அதனால் அவருடைய அரசியல் வந்து முழுக்க வந்து ஒரு காந்திய பாதையில் போகிற போது அவர் சில கருத்துக்களை வந்து வெளியிடுறார். அதாவது இந்த பசுவதை தடை சட்டம் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அன்றைய பசுக்குண்டர்கள் தான் அவரை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போ அங்கேருந்து அரசியலை தொடங்குறவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அது வந்து ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காந்தியோடு முரண்பட்டு எமர்ஜென்சிலாம் முடிந்ததற்கு பின்பு உள்ள அரசியல் அவர் தீவிரமாக அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏன் தெய்வ சிகாமணி வந்து தமிழறி மணியன் ஆனார்னா, அரசு ஊழியர் வந்து அரசியல் பேசுவது அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக வந்து தவறு. அவர் அரசு ஊழியராக இருக்கிறார். அதனால் அவருடைய பெயரை வந்து ஒழித்துக் கொள்வதற்காகத்தான், மணின்னு சொன்னால் நிறையா மணி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தன்னை வந்து தமிழறி மணியன் என்று அவர் அறிவித்து கொண்டார். ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, மதுரையைச் சேர்ந்த அவருடைய நண்பர் சிதம்பர பாரதி சொல்கிறாரு, இவர் காமராஜரோடு பழகியவர் அல்ல. ஆனால் காமராஜர் தான் தமிழ் அறிவின்னு சொன்னார். அப்படி சொன்னார்னு ஒன்று சொல்கிறார்ல, அது ஒரு பித்தலாட்டம்னு சொல்லி மதுரையைச் சேர்ந்த சிதம்பர பாரதி, திருச்சி வேலுச்சாமி போல் அவருடைய சமகால பயணிகள் இருக்காங்களா அரசியலில், அவங்க வந்து மறுக்கிறாங்க. அப்படிலாம் தமிழ் அறிவின்னு யாருக்கும் ஒரு பட்ட சுட்டம். இன்னொன்று, திராவிட இயக்கத்தில் தான் இந்த மாதிரி பெயர் சூட்டி கொள்கிற வழக்கம்னு ஒன்று உண்டு. ஒருத்தருக்கு பின்னாடி வந்து பேராசிரியர் அன்பழகன், இந்த மாதிரி ஒரு அடைமொழியோட கூடியது இருக்குல்ல, கலைஞர் கருணாநிதி, நடிகவேல் எம்ஆர் ராதா, இந்த கல்ச்சரே வந்து திராவிட கல்ச்சரு. இவர் காங்கிரஸ்காரரு. நீங்கள் வந்து யாரையாவது வியந்து வந்து பாராட்டி வந்து காமராஜருடைய உரைகளை நம்ம கேட்டிருக்கோமா? எங்கேயாவது பதிவு பார்த்துருக்கோமா? அப்படி கிடையாது. அவர் யாரையுமே அப்படி வியந்தெல்லாம் அவர் பாராட்ட மாட்டார். வியப்புக்குரிய பாராட்டி அவரும் ஏற்க மாட்டார். அதான் அப்படி அதனால் தமிழறிவி என்று தனக்குத்தானே, அது புனைப்பெயர்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த பெயருக்கு அவர் தகுதியானவர்னு சொல்ல முடியலங்க. அவருக்கு இல்லை, இலக்கிய ஆற்றலில் ஈடு இணையற்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலை கழிச்சிட்டு நீங்கள் அவருடைய இலக்கிய உரை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆழமாக வாசித்து விட்டு அவர் பேசுவார். சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி, சுப்பிரமணிய சிவா, பாரதியார், கண்ணதாசன் பற்றி எல்லா தத்துவார்த்தங்களும் அவர்கிட்ட சரியாக இருக்கும். ஒரு மனிதன் வந்து படித்தவனாக இருப்பதனாலேயே அவன் வந்து புத்திசாலியாக இருக்கணும், அவன் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுப்பவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் வேறு. ரெண்டு வேறு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் யாருக்கு, உங்களுடைய அறிவு யாருக்கு பயன்படணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அவர் இன்றைக்கு வந்து எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, வரிசையாக வந்து இருந்தார். கடைசியில் மூப்பனார் தலைமையை ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸில் போனார், ஜனதாதளத்தில் இருந்தார் நடுவில். அப்போ ஒவ்வொரு படிநிலையாக போய் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா, இவருடைய பேச்சாற்றல் மேலே இருக்கக்கூடிய மரியாதை காரணமாக கலைஞரே மாற்று இயக்கத்தில் இருந்தால் கூட அவருக்கு வந்து திட்ட கமிஷனில் உறுப்பினராக்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இணையான ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு தந்து, அரசு இல்லம் வெறும் 4000 ரூபா வாடகைக்கு ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி அரசு இல்லத்தை வந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு இல்லத்தை கொடுத்து, அங்கே தான் ஷியாமு, கவிஞர் சல்மா, வந்து சகாயம் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல இவருக்கான அந்த இல்லத்தை ஒதுக்கி தந்து இவர் ஹானர் பண்ணியிருக்காங்க. இவருக்கு எங்கே முரண்பாடு வருதுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட குணம் ஒன்று இருக்குது. தான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், தனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதீதமான மனநிலை அவருக்கு உண்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் பேச்சாளர்னு சொன்னால் கோவப்படுவார். ஏன்னா ரொம்ப பேசிட்டு இருக்கேன் மேடையிலாம், நானும் அவங்களும் ஒன்றா அப்படிங்கிறதுல அவருக்கு அந்த உயர்வு மனப்பான்மை அவருக்கு வந்து என்னை சிந்தனையாளர் என்று சொல்ல வேண்டும், என்னை பேச்சாளர் என்று சொல்லக்கூடாது, சண்டை போடுவார். டெய்லி சிந்தனை களஞ்சியம்னு அவர் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கார் சார்.
இல்லை, அவர் தமிழருவி தர்பார், அவர் எந்த தர்பாரையும் வாழ்க்கையில் பார்த்ததில்ல. ஆனால் தர்பார்னு ஒன்று சொல்லி அவருடைய ஆதரவாளர்களே அவரை பேட்டி எடுத்துக்கொண்டு அவருக்கு என்னென்னா ஒரு குரு பீடம் மாதிரி ஆசீர் வழங்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி தான் சொல்கிறத இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உளவியல் சிக்கலோடு அவர் அதை பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் அரசியல் இன்றைக்கு கார்ப்பரேட் மயமாக மாறுகிறது, கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமான பிரச்சனையா இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியோட பிரச்சனையா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார். இப்போது பல இடங்களில் அவருக்கு முரண்பாடுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் காங்கிரஸ்லேருந்து வெளியேறதுக்கான காரணமாக ஈழ பிரச்சனையாக அவர் சொல்கிறாரு. இதில் காங்கிரஸ் சரியாக செயல்படலை அப்படின்ட்டு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான பார்வை தான். நம்ம அதை குறை சொல்ல முடியாது. ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க இறுதி யுத்தத்தில் அப்படிங்கிறப்ப அந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடாது என்கிற ஒரு காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் தமிழனாக தன்னை உணர்ந்து அந்த இடத்த விட்டு அவர் வெளியேறினது அப்படிங்கிறத நான் அதை தன்மானமாக தான் பார்க்குறேன். அதை நான் குறைத்து மதிப்பிடலை. அதுக்கு பின்னாடி அவர் தேர்வு செய்த பாதை என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அவருடைய முரண்பாடு ஒன்று சொல்கிறேன். பிரபாகரனின் பாதை காந்திய பாதையும் ஒரே பாதையா? காந்தியத்திற்கு எதிரான பாதை. அது ஆயுத போராட்டம். இது ஆயுத போராட்டம் அல்ல. ஆயுதங்களால் தாக்குண்டாலும் எதிரியை தாக்கக்கூடாதுங்கிற போராட்டம். இது சாத்வீக போராட்டம், அகிம்சை போராட்டம். இவர் காந்தியை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டே பிரபாகரனினுடைய போராட்டங்களை நான் ஆதரிக்கிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்கலையா? இப்போ சரி, அதில் ஆதரிக்கட்டும். தமிழர்கள் பாதிக்கப்படும் போது சித்தாந்தம் தேவையில்லை, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் அது கூட யோக்கியமானது தான். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க அதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கலை இலக்கிய இரவுகள்லாம் அவர் பெருங்கூட்டங்களில் பேசுகிறார். அவருடைய பேச்சாற்றலை மதித்து விசிக்கால கூட காமராசர் கதிர் விருதுலாம் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே கூட அந்த கும்பலாக இருக்கிறாங்க, கூச்சல் போடுறாங்க. அந்த முதல் தலைமுறை அரசியலில் ஒரு சலசலப்பு இருக்கும் இல்லையா? அதை கூட இது ரொம்ப ஒழுங்கினமாக இருக்குது அப்படி இப்படின்னு நான் மேடை ஏற மாட்டேன் அப்படின்லாம் ரொம்ப வம்புழுத்தார் அங்கேயும். அப்புறம் இன்னொன்று, திருமாவளவனை பற்றி கூட பேசுகிற போது அவர் பிராண்டட் ஷர்ட்லாம் போடுறாரு அப்படின்லாம் விமர்சனம். இது ஒரு கட்சி தலைவன் திருமணம் ஆகலை, சொத்து சேர்த்து வச்சு அது கொண்டு போக போகிறதில்ல, வாரிசுகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறதில்ல, அவர் கார்ப்பரேட் அரசியல்வாதியும் இல்லை, விளிம்பு நிலை மக்களுக்காக அவர் ஒரு 30 வருஷம் கத்தி போராடி இந்த இடத்துக்கு சேர்றதே பெரும்பாடாக இருக்குது. அவர் ஒரு எம்பி ஆகிறது அவருடைய வாழ்நாளில் பெரும்பகுதி இளமை கழிந்து விட்டது. அப்போ ஒரு விளிம்பு நிலை அரசியலில் இருந்து வர்றவங்களுடைய கஷ்டம் என்னங்கிறத உணராமல் அவர் பிராண்டட் சட்டை, அது தோழர்கள் வாங்கி கொடுப்பாங்க, அவர் போடுவார். அவர் சட்டையாக அவரே எடுக்க மாட்டார். அவர் போய் என்ன ஜவுளி கடையாக போய் சட்டையை எடுத்துகிட்டு வர்றாரா? அவர் தோழர்கள் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு கொடுப்பாரு, ஒருத்தர் சட்டை வாங்கி கொடுப்பாரு. அது தனி மனித அன்பில் செய்கிறது. அதையெல்லாம் ஒரு இழிவான விமர்சனமாக அவர் முன்வைத்தார். திருமாவளவனுக்கு பெரியார் மீது பற்றும் இல்லை, அம்பேத்கரின் போர்க்குணமும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அந்த 2 குணமும் இவர்கிட்ட இருக்கிறதுனால மத்தாள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவர் உலகத்தில் பெரிய புரட்சியெல்லாம் நிகழ்த்தினவர். அப்போ அவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு அவருடைய பேச்சில் மயங்கக்கூடிய ரசிகர்கள் மாதிரி இருப்பாங்கல்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வசதி வாய்ப்பானவர்கள், தொழிலதிபர்கள், இந்த லயன்ஸ் கிளப்பு அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, எந்த அங்கீகாரமும் இருக்காது. நீங்கள் பல ஜட்ஜுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான இலக்கிய விழாக்களுக்கு போவாங்க, கம்பன் விழாக்களுக்கு போவாங்க. அது காரணம் கம்பனுடைய தமிழை வியப்பதற்காக இல்லை. இவர் எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் பொது சபையில் அவரை யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு கார் வச்சுருப்பார், சைரன் காரில் போவார் கொள்வாரே தவிர வீட்டு வேலைக்காரன், அவருக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறவன், அவருக்கு போலீஸாக கூட பாதுகாப்பு அதிகாரியாக இருக்குது, அவங்களுக்கு தான் இவர் ஜட்ஜுன்னே தெரியும். அவர் சட்டையை கட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் காய்கறி கடைக்கு போய் நின்றார்னா இவர் ஜட்ஜுங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் ஜிஆர் சாமிநாதன் ஆகிட முடியாதுல்ல சார்? இல்லை, ஜிஆர் சுவாமிநாதன் அது வேறு சமூக விரோதிகளுக்கான இடத்த அவர் என்கரேஜ் பண்ணி அவர் ஒரு ஜட்ஜுங்கிற எல்லையை தாண்டிட்டார். அவருக்கான அந்த கண்ணியத்தை தாண்டிட்டார். அவர் சொல்கிறார் சார், நான் ஜட்ஜாக இருக்கிறது தான் எனக்கு கட்டுப்பாடாகவே இருக்குது, ஜட்ஜாக மட்டும் இல்லைனா நீ ராஜினாமா பண்ணிவிட்டு நேரடியாக சங்கியாக போய் நீ போய் மசூதியை உடைக்கிற வேலை, கலவரம் பண்ணுற வேலையெல்லாம் நீ ஈடுபடலாம்ல. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, பல விழாக்களுக்கு போகிறாங்கல்ல, அப்போ நிறையா செல்வந்தர்கள், தனவந்தர்கள் அப்படிலாம் நமக்கு ரசிகர்களாவோ அல்லது விருப்பத்துக்குரியவர்களாகவோ மாறுவாங்கல்ல, அவங்களோட்டெல்லாம் சேர்ந்து அவங்களோடலாம் கலந்து ஆலோசித்து அந்த நிதி ஆதாரத்தை வைத்து கொண்டு தான் இந்த திருப்பூர் பகுதி, இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவர்களுடைய நட்பில் தான் அவருக்கு இந்த காந்திய மக்கள் இயக்கத்தைலாம் உருவாக்கிட்டு அது பர்ஃபெக்டான இடம் சார் அது. ஆமாம், அது என்னென்னா அது எடுபடலை அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டா அப்படின்னா, காமராஜர் மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு தொகுதிக்கு 2000 ஓட்டாவது நான் வாங்கணும் அப்படின்லாம் சொன்னார். இவரை யாருன்னே இன்னும் பொதுமக்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் பேச்சாளராக இருந்தால் கூட வெகுஜன பேச்சாளராக இல்லை.
ஒரு அரங்க கூட்டங்களிலேயோ அறிவார்ந்த கூட்டங்களிலேயோ இலக்கிய கூட்டங்களிலேயோ அந்த ஒரு எல்லையில் தான் அவர் நிற்கிறாரு. இப்போ எல்லாராலையும் அறியப்பட்ட பேச்சாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ ஒரு நாஞ்சில் சம்பத் மாதிரி, லியோனி மாதிரி, அந்த கேட்டகரிக்குள்ளேயும் அவர் வரமாட்டார். அவர் ஒரு கட்டுரை தன்மையில் தான் அவர் பேசுவார். கொஞ்சம் எமோஷனலாக பேசுவார், நகைச்சுவை அவருக்கு பேச வராது, ரிப்பிட்டேஷன் வேறு அவருடைய பேச்சில் இருக்கும். அதனால் என்ன பண்ணான்னா சாமானியர்களை ஈர்க்கக்கூடிய பேச்சு தான் அரசியல் வயப்படுகிற பேச்சு. அதனால் இவர் அரசியல்வாதியாக தன்னை அவர் கருதி கொண்டாரே தவிர அவருக்கு ஃபாலோவர்ஸ் யாருமே இல்லை. ஃபாலோவர்ஸ் உருவாகலைன்னு அவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோடு அவர் பெரும் பேச்சாற்றல் இயக்கம் நடத்துறது வரைக்கும் கூட பிழை கிடையாது. பொலிட்டிக்கல் புரோக்கராக நிறையா தூது போகிறது. அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் வந்து வைகோவை முதலமைச்சராக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு டைம் வந்து சபதம்லாம் ஏற்றாப்புல. அதை வந்து மதிமுக காரங்களே இப்படி ஒரு சபதத்தை இது வரைக்கும் ஏற்றது மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் என்ன பண்ணிட்டாப்புலன்னா வந்து ரஜினிகாந்த் அழைத்தார் அப்படின்னோடனே ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் போய் நின்று ஏறத்தாழ 3 வருஷத்துக்கிட்ட எப்படியெல்லாம் கட்சியை உருவாக்க வேண்டும்னு சொல்லி அவங்க ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற கூட்டங்களில் போய் இவர் பேசுவார். அடுத்த பிரதமர் மோடி தான் வர வேண்டும்னு பேசினார் இல்லையா? அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு, அந்த வலதுசாரி சார்ந்த கூட்டணிகளை உருவாக்குவதற்கு அவர் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு நான் மிஸ்டர் கிளீன்கிறாரு. எனக்கு என்னென்னா, குஜராத் கலவரத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டது குறித்து இவரே அதற்கு எதிராக பேசியிருக்கிறாரு. கடந்த காலங்களுடைய நிலைப்பாடு இவரே பேசியிருக்கிறாரு. இவரே வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிராக பாஜக போன்ற கட்சிகள் வந்து என்னவா இருந்திருக்குங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா, எதிர்நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப என்னென்னா, அந்த தனி மனித ஒளிவட்டம் இருக்குல்ல, தன்னை முதன்மைப்படுத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே தான் அவர் பயணிக்கிறார். இப்போ மூப்பனார் வந்து இவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து தான் இவரை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். ரொம்ப காலமாக கூட்டங்களுக்கு வந்து பெரும் பணம் வாங்கி கொண்டு தான் பேச வந்திருக்கிறார். அதனால் இவர் வந்து ஒரு பேச்சு வியாபாரியாக தான் இருந்திருக்கிறாரு. காந்தியினுடைய எளிமையை பற்றி பேசுவதற்கு ஜீவானந்தம் எவ்வளவு போராட்ட குணத்தோடு இருந்தார் என்பதற்கு இவருக்கு செலவு ரொம்ப ஆகும். காந்திக்கு ஆகாத செலவு, ஜீவாவுக்கு ஆகாத செலவுலாம் அவருக்கு ஆகும். ஆனால் அது பிரச்சனை இல்லை. பேசுவதை தொழில் என்று அறிவித்த பின்னாடி அது பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சுருக்கிறார்னா, எமர்ஜென்சி முடிந்ததற்கு பின்பு தான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. அந்த காலகட்டத்தில் பல நண்பர்கள்ட்ட நான் பாஜகவுக்கு போக போகிறேன் கடிதம் எழுதியிருக்கிறார், ஆலோசனை கடிதம். நான் அதற்கு போக போகிறேன், ஒரு அணி திரட்டுற முயற்சி பண்ணியிருக்காரு. சிதம்பர பாரதி நான் கடிதமே வச்சுருக்கிறேன் அப்படின்னு மதுரையை சேர்ந்த சிதம்பர பாரதி ஆதாரமே நான் வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் வெளியிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பாஜக மைண்ட் செட்டுங்கிறது அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கிறது. அவர் காந்தியை பேசிக்கொண்டே கோட்சேவின் வழிவந்தவர்களோடு கூடி குழவுகிற பண்பு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. காமராஜரை போற்றி கொண்டே காமராஜரை உயிரோடு தீ வச்சு கொளுத்துறவங்களுக்கான கூட்டத்தோடு அவருக்கு ஒரு நேசம் இருக்கிறது இருக்குல்ல. இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, இந்த கள்ளத்தனம் இருக்குல்ல, இந்த கள்ளத்தனத்தை தான் நம்ம காட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் ஆட்சி மாற்றம் வேண்டும், இல்லை திராவிட ஒவ்வாமை அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா? எதனால் சார் இப்போ பணம் அது நோக்கமா? எதனால் அந்த முடிவை எடுக்கிறார்? இல்லை, அதாவது எப்படின்னா, அவருக்கு பணம் மட்டுமே நோக்கம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பெரிய அரசியல் கட்சிகளில் வந்து அவரை அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு மாநில பொதுச் செயலாளர் வரைக்குமே அவர் வந்துட்டார். அவர் தொடர்ந்து பயணித்திருந்தால் காங்கிரஸ் கட்சியில் கூட ஒரு 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 முறை தலைவராக வந்திருக்கக்கூடிய, மாநில தலைவராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு உருவாகியிருக்கும். அவருக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு தலைக்கணம், தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஞானவான், நம்மளை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்து அவருக்குள்ள, ஒரு கர்வம் அவருக்குள்ளே இயங்கி கொண்டே இருக்கும். அதோடு அவர் என்ன பண்ணலாம், சக மனிதர்களோட இணங்கி பழகுவது இருக்குல்ல, அந்த தன்மை அவருக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், போன நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து அவர் வீடு தேடி போயெல்லாம் அவரை பார்த்தார். உடனே என்ன உணர்ச்சிசப்பட்ட என்ன சொன்னார்னா, அண்ணாமலையுடைய ஒரு தூய்மையான அரசியலை நிலைநிறுத்துறதுக்கு அண்ணாமலை விட்ட ஆளே கிடையாது அப்படின்னு பேசினார். இப்போ அண்ணாமலை வந்து 83 கோடிக்கு வந்து இடம் வாங்கி போட்டிருக்காரு பால் பண்ணைக்கு. பல இடங்களில் வந்து அவர் மோசடி செஞ்சுருக்கிறாரு, ஆயிரக்கணக்கான கோடிகிட்ட சம்பாரிச்சிருக்கிறார், 100கணக்கான கோடின்னு நம்ம சொல்லலை. பாஜக நிர்வாகிகள் தான் சொத்து பட்டியலை வெளியிடுறாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, என்ன தெரியுமா, அண்ணாமலை எப்படி வந்து இன்னைக்கு வேகமாக செயல்படுகிறாரோ அப்படித்தான் என்னுடைய இளமை காலத்தில். அப்போ அண்ணாமலை ஃப்ராடுனா அப்போ நீனும் ஃப்ராடு தானே? இது என்ன வகையான நியாயம் இருக்கிறது? அவனை அண்ணாமலையை வந்து முதன்மைப்படுத்தி பேசினவுடனே அண்ணாமலை என்ன பண்ணிட்டாப்புலன்னா, பாஜக தனிச்சு நிற்கணும்னு நாடாளுமன்ற தேர்தலில் முடிவெடுத்ததுனால ஒரு சீட்டு தமிழறிமணியில் கொடுத்துருவோம், நம்மளை வரம்பு மீறி போடுறாப்புல, நம்ம தகுதிக்கு மீறி போடுறாப்புல, நம்ம அதுக்கான ஒருத்தே கிடையாதுன்னு நமக்கே தெரியும், அதை தாண்டி பேசுகிறாப்புல, நம்மளை மாவீரங்கிறாப்புல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாப்புலன்னா ஒரு சீட்டு கொடுக்க முடிவெடுத்துட்டாப்புல, ஒரு 5 கோடி ரூபா ஃபண்டும் கொடுத்துருவோம், ஏன்னா அவர்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு ஒன்று. அங்கேயும் முரண்பாடு, தென் சென்னை தான் எனக்கு தர வேண்டும்
அங்கே தென் சென்னைக்காக போட்டியிடுறதுக்காக ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வர்றாங்க. ஏன் சார் பர்டிகுலராக தென் சென்னையை கேட்குறாரு? அவருக்கு அங்கே செல்வாக்கு இருக்கான் ரொம்ப அதிகமாக. அவரை இலக்கிய கூட்டத்தில் இருக்கிறவங்க 50-100 பேருக்கு தான் தெரியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு அளப்பரிய பேராற்றல் நம்மளை பார்க்குறதுக்கு உலகமே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறார் அவர் உள்ளுக்குள்ள. அப்படின்னு அந்த தொகுதியை கேட்டார். இப்போ அவர் என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் திருச்செந்தூர் பக்கம் நில்லுங்க, அங்கே தான் ராமராஜன் ஏற்கனவே நின்றார், உங்கள் கம்யூனிட்டி ஓட்டு அங்கே கிடைக்கும், அதனால் நாடார் சமூகத்தினுடைய ஓட்டை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தள்ளி விட்றாங்க. முடியாது, தென் சென்னை தான் வேண்டும், இல்லாட்டா நான் அடைந்தால் மகாதேவி என்றால் மரணத்தை என்ற மாதிரி அதை மறுத்துட்டார். இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு முரண்பாட்டினுடைய மொத்த மூட்டையாக இருந்து கொண்டு தன்னைத்தானே உலகத்தில் யாராவது நான் ஒரு தூய்மையான அரசியலை செய்கிறேன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வேற ஆள் சொல்லணும். இப்போ நல்லக்கண்ணு வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருந்தார், அவர் அப்பழுக்கற்றவராக இருந்தாருன்னு நான் நல்லக்கண்ணு என்னைக்கா சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். ஏன்னா எனக்கே ஒரு சொந்த அனுபவம் இருக்குது. நல்லக்கண்ணு ஒரு டாக்குமெண்ட்ரி சம்மந்தமாக நல்லக்கண்ணு நேர்காணலுக்காக வேண்டி நான் வந்து ஒரு முறை போனேன் டீனருடைய ஒரு பழைய இல்லத்துக்கு. அப்போ அவர் வீட்டில் வந்து சேகுவாராவுடைய ஒரு படம் ஒன்று, ஒரு பிரமாதமான ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஃப்ரேம் அழகாக இருக்குங்கிறதுக்காக சைடில் இப்படி வைக்கிறதுக்கு அப்படி வச்சேன் நான். இது எதுக்கு வைக்கிறேன்னு கேட்டார் நல்லக்கண்ணு. சொன்னேன், ஃப்ரேம் அழகாக இருக்கும், அதோட சேகுவாரா நீங்களும் இடதுசாரி, அவரும் கம்யூனிஸ்ட்டு, நல்லாயிருக்கும். அந்த போட்டோ விட அப்போ தான் பேசுவேன். ஏன்னு கேட்டேன். சேகுவாரா தான் நம்பிய தத்துவத்துக்காக, சித்தாந்தத்திற்காக உயிர் தியாகம் செய்தவன். அவனோடு என்னை ஒப்பிட்டுக் கொள்வதற்கான அருகதை எனக்கு கிடையாது, நீ போட்டாவை தூக்கி அங்கிட்ட வை. 2 பேரும் ஒரே ஃப்ரேமில் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, எனக்கு தகுதி இல்லைன்னாரே. இதே இடத்துல தமிழர் சொன்னால் சேகுவாராவை விட பெரிய தியாகத்தை செய்தவன் நான் சொல்லியிருப்பார் படக்கணும். என் பக்கத்தில் சேகுவாரா போட்டோ வைக்கிறேன் நீ, அந்த மாதிரி போயிருப்பார். அதுதான் அவரோட ஒரு சிக்கல். யாருமே தன்னை தானே வந்து புனிதர்களாக கருதி கொள்வது இருக்குல்ல, அது ஒரு உளவியல் சிக்கல் அவரிடத்திலே தொடர்ந்து நீடிக்கிறது. அதுதான் அவருடைய பிரச்சனை. இப்போ கடைசியாக என்ன செய்கிறாருன்னா, இப்போ கூட கடைசியாக ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்குறாரு. இந்த கட்சியை கொண்டு அவர்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், 19 பேர் தான் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க அதிகபட்சம். அந்த கட்சியை கொண்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸில் இணைக்கிறேன், யார்கிட்ட ஜி.கே. வாசன்ட்ட இணைக்கிறேன். ரொம்ப நாளாக மூப்பனாட்ட சம்பளம் வாங்கியிருக்கிறாரு, அதனால் இணைக்கிறதுல தப்பு கிடையாது, விசுவாசத்துக்காக இணைக்கிறாரு. இணைச்சிட்டு எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சியை கொண்டு கொடுப்பதற்கு அதிகபட்சம் சில 1000 பேர் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் அவருக்கு ஃபாலோவர்ஸு சில 1000 பேர் இருக்கலாம். நான் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். சொன்னதோட எம்எல்ஏ சீட்டு கேட்குறது வரைக்கும் நியாயம் இருக்குது. அடுத்து அடிச்சார் பாருங்க ஒரு டைலாக்கு. ஒரு தூய்மையான அரசியலை நிலைநாட்டுவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பதற்காக நான் வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்க, எம்எல்ஏ சீட்டு நீ 2 காசு கொடுத்தாதான் ஓட்டே போட போகிறாங்க. ஜி.கே. வாசனே செய்ய போகிற மாட்டாங்க. ஜி.கே. வாசனே எந்த முட்டுச்சந்தில் எங்கேயோ போய் வந்து வண்டியை எடுக்க முடியாமல் அவரே வந்து செல்ஃப் எடுக்காமல் இருக்காப்புல. அவரே சைக்கிளில் தான் சார் போயின்னு இருக்கிறாரு. அதாங்க, அரசியலில் சைக்கிளில் போகிறாரு. ஆனால் வந்து அரசியல் இன்னைக்கு தனி விமானத்தில் போயிட்டுருக்கு பல இடங்களில். அதனால் அரசியலில் அவரே போனி ஆகலை. அங்கேயே கொண்டு போய் அவருடைய முட்டுச்சந்தில் கொண்டு போய் இவர் தன்னுடைய வாகனத்தையும் முட்டுச்சந்தில் நிப்பாட்டி வச்சுட்டு தூய்மையான அரசியல் அப்படி இப்படின்னு பேசுகிறார். இது வந்து என்ன வகையான இது ஒரு தீவிரமான மனநோயாக தான் நான் பார்க்குறேன். இது காம்ப்ளெக்ஸ் தான் வருது. அவர் பாஜக கூட தானே சார் கூட்டணியில். ஒரு காங்கிரஸ்காரனாக நீண்ட காலம் பயணம் செய்தவன் தன்னை பாஜக ஆதரவாளர்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ்னு லேபிளை விட்டு பாஜகவுக்கு வேலை செய்கிற இன்னொரு பொலிட்டிக்கல் புரோக்கரோட, பெரிய புரோக்கரோட குட்டி புரோக்கர் வந்து ஜாயின் பண்ணுற விழாவை டிசம்பர் 20ஆம் தேதி கட்சி இணைப்பு விழா வச்சுருக்கேன் ஈரோட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அரசியலை விட்டு போகிறேன்னு சொல்கிறது இது முதல் முறை அல்ல. விஜய் வீட்டுக்கும் தூது விட்டுருக்காரு. அவங்க கதவை திறக்காமல் விட்டாங்க. இல்லாட்டினா ரஜினிகாந்தை முதலமைச்சராக்க வேண்டும் என்று முடிவு செய்தவருக்கு அந்த எபிசோடு விளக்கமாக சொல்லுங்கள் சார். ரஜினியுடைய அரசியல் வருகை, தமிழறிவாணியன் அந்த கட்சியினுடைய மேற்பார்வையாளர். பாஜக வந்து முழுக்க ரஜினியை வந்து எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பல பேர் உங்களுக்கு தெரியும், பாஜகவில் சார்ந்தவர்கள் எல்லாருமே பின்னாடி இருந்து இயக்குனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஜினிகாந்த் தப்பிச்சிட்டாப்புல. ஏன்னா ரஜினிகாந்துக்கு அனுபவ அறிவும் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் அவருக்கு இருக்கிறதுனால இது வேலைக்கு ஆகாது, தமிழ்நாட்டில் நம்ம கேவலப்பட்டுருவோம், நம்ம ஒரு கௌரவத்தோடு வாழ்ந்துட்டோம், இந்த அசிங்கம் நமக்கு தேவையில்லைன்னா ஒரு எஸ்கேப் ஆகி உடல்நிலையை காரணமாக காட்டி அவரை கட்டி விட்டார். அதுக்கு முன்னாடி பல படங்கள்லாம் அவர் நடிச்சிட்டார். அதனால் மாற்று அரசியலுக்கு தம்பி விஜய் தயாராகி விட்டார்னு லைட்டாக தூது விட்டார். அது நடைமுறைக்கு வரவில்லை. வந்திருந்தால் அந்த பக்கம் போயிருப்பார். ஆனால் இப்பயும் அவருக்கு ஒன்றும் காலம் கெட்டு போகவில்லை. அவருக்கு அழைப்பு வந்தால் அவர் இன்னொரு ஆட்டம் ஆடுவார்னு நான் நம்புகிறேன்.
இப்போது யார் கட்சி ஆரம்பித்தாலும் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போகிறது இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னென்னா நடைமுறை சித்தாந்தங்களை பற்றிய அறிவு இல்லாமல். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை சூழல் வந்து மாறி இருக்கு. எங்கள் அப்பா சைக்கிளில் போனார், அவர் வாத்தியார் வேலை பார்த்தாரு, சைக்கிளில் தான் போனார். நான் சைக்கிளில் போகலை, நான் ஸ்கூலுக்கு மட்டும் சைக்கிளில் போனேன், அப்புறம் பைக் வாங்கிட்டேன். வாழ்வியல் மாற்றம் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தலைமுறை மாற்றங்களை வந்து உணராமல் ஜீவானந்தம் வந்து எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, காமராஜர், அது ஒரு காலகட்டம், ஒயிட் அண்ட் பிளாக் காலம். அந்த வாழ்க்கை நீங்களே வாழலையே, நீங்கள் வாழாத வாழ்க்கை எதற்கு எங்களை வாழ சொல்கிறீங்க? அதனால் அவருடைய அரசியல் என்பது முழுக்க முழுக்க ஒரு கற்பனாவாத அரசியல். ஒரு இலக்கியவாதியாக அவர் கற்றுக்கொண்ட விஷயத்தில் இருந்து அவர் ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி திரிசங்கு சொர்க்கம் வாங்கி அவர் அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டு அதற்குள்ளே யாரெல்லாம் உள்ளே வர மறுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அயோக்கியர்கள், திருடர்கள். இந்த அரசியல் கெட்டுப்போச்சு, சாக்கடை ஆயிடுச்சு, நான் புனிதப்படுத்த வந்தேன், என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை காமெடி ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். காந்தியினுடைய அரசியல் அண்ணா ஹசாரே வந்து அதை எடுத்துகிட்டு வந்தார். ஊழல் ஒழிப்பு, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்தால் ஒரு ரோல் மாடலாக இருப்பேன், ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கல சார். அண்ணா சாரே பாஜகவுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த காந்தியம், ஊழல் ஒழிப்பு, மாற்று அரசியல், இது ஏன் சார் ஒரு டேஞ்சரான இடமா இருக்குது? இல்லை, அதாவது காந்தியினுடைய தொடக்கம் வந்து அவருக்கு சமய நம்பிக்கை, மத நம்பிக்கை, சனாதன நம்பிக்கைலாம் இருந்து படிப்படியாக அவர் சனாதனத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிற இடத்துக்கு வருகிற போது தான் அவர் கொலை செய்யப்பட்டார். இல்லாட்டினா அவர் கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம். அவர் இந்துத்துவவாதிகள் தானே கொலை செய்கிறாங்க. அப்போ மாற்று சித்தாந்தத்திற்கு வந்து சேர்ந்தார் என்கிற இடத்துல தான் அவர் கொல்லப்பட்டார். அதனால் காந்தியினுடைய தொடக்க கால வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அம்பேத்கருக்கும் அவருக்குமான முரண்பாட்டை வந்து இப்பொழுது கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்பது முற்போக்காளர்களுடைய கருத்து. ஆனால் காந்திய வேடம் என்பது பல கள்ளத்தனமான வேலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம அண்ணா ஹசாரேனுடைய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவரும் அந்த வேடத்தில் ஒளிந்து கொண்டு தான் பாஜகவுக்கு வேலை செய்கிறார். தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்வு ஆகாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் அண்ணா ஹசாராவாக இவர்தான் வந்து தமிழறிமணியன் தான் இருந்திருப்பார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிற காரணத்தினால நீ நேரடியாக பாஜகவுக்கு போப்பா, எங்கிட்ட எல்லாம் இந்த வேடம்லாம் போடாத என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து சேர்த்துருக்கிறார். இன்னும் இப்போ மாற்று அரசியல்ன்றத விஜய் அப்படிலாம் இன்னும் நிறைய நம்ம பேசிகிட்டே போகலாம் சார். நம்ம தொடர்ந்து அதை பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு அன்றைக்கி ரொம்ப நன்றி சார்.